வணக்கம். அன்பே சிவம் என்றும் அன்புடன். இப்போ கொஞ்சம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல மைக்கு ஏதோ ஒன்று ப்ராப்ளம், அதனால அதில் பேச்சு வரல. இப்போ மறுபடியும் அதை பேசுனேன். தலை எழுத்து என்ன பேச போறேன்? தலை எழுத்து. இது இந்த அன்புங்கிற புக்குள்ள தான் தலையெழுத்துலாம் இருக்கு. நீங்கிற புக்குல தலையெழுத்து இல்லை, சரியில்லை. நீங்கிற புக்குல தலையெழுத்து சரியில்லை. நான்கிற புக்குல தலையெழுத்து சரியா இருக்கு. தலையெழுத்து பேசுது. நான்கிற புக்குள்ள தலையெழுத்து சரியா இருக்கு, அதனால தலையெழுத்து பேசுது. சரிதானா? பார்த்துக்கிடுங்க. அப்போ அன்பு பேசுது. என்ன பேசுது? அன்பு பேசுது. அப்போ தலையெழுத்து. மற்ற ஜீவராசிக்கு தலையெழுத்து கிடையாது. மற்ற ஜீவராசிக்கு தலையெழுத்து கிடையாது. மனிதனுக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தலையெழுத்து உண்டு. யாரு தலையெழுத்தை யார் எழுதா? தலையெழுத்த யார் எழுதா? கொஞ்சம் லேசல்ல ஆந்திக்கணும். கொஞ்சம் தள்ளி இருக்க மாதிரி இருக்கு. இருக்கட்டுமா? இப்படி பேசணுமே. அப்ப தலையெழுத்து ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தலையெழுத்து அவங்க தான் எழுதுறாங்க. யார் எழுதா? மனிதன் தான் தலையெழுத்து அவனுக்கு அவனே. அதுக்கு தான் ஞானி நல்லாரின்னு சொல்லுவான். அவன் தலையெழுத்து அவன் எப்படி எழுதான் பார்த்தீங்களா? நீங்க ஏசினாலும் நல்லா இருங்கன்னு சொல்லுவான். தலையெழுத்து. நல்லாரின்னு சொன்னா தலையெழுத்து. அவனே எழுதிக்கிட்டான். தலை ஞானிக்கு வேற, உங்களுக்கு வேற இருக்கட்டும். அப்ப தலையெழுத்து. நீங்க யாரையாவது ஏசாதியோ, அமைதியா இருங்க, சந்தோஷமா இருங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டே வரான் அப்படின்னா நீங்க அமைதியாவோ பேசவே உங்களுக்கு தெரியாது. அதனால பேசக்கூடாது. அங்க வந்தா பேசக்கூடாது. ஏன்? உங்களுக்குள்ள குப்பையில வந்து கொட்டுவீங்க. அதை பத்தி தப்பு இல்லை. இவன் அதை அது கர்மா குருமா அடிச்சு ஆனந்தத்தை உடைச்சிருவான். அது ஒரு பக்கத்துல. அப்போ நீங்க யாரையும் என்ன ஏசுவீங்க. அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, ஆணு சரியில்லை, பெண்ணு சரியில்லை, நீ ஏன் பெண்ணா படைச்சான், ஏன் ஆணா படைச்சான். படைச்சாச்சு, முடிஞ்சிச்சு. அவன் சந்தோஷம் உங்களுக்கு என்னெல்லாம் வச்சு அனுப்பணுமோ எல்லாம் உள்ள செட் பண்ணி அழகா அனுப்பியிருக்கான். நீங்க தான் ஆண் பெண்ணு அப்படின்னு பிரிச்சு அதுலயே கிடந்துக்கிட்டீங்க. வெளியில பார்த்துட்டீங்கன்னா தலையெழுத்து மாறும். உள்ள பார்க்கணும், தலையெழுத்து சரியாயிரும். அப்போ அந்த தலையெழுத்தை சரி பண்றது உங்க கையில தான் இருக்கு. ஒரு குழந்தை ஒரு பெணா இருந்தா அழாது, அது சிரிக்கும், அழாது. ஏன்? அப்பா முட்டாய் வாங்கித்தாங்கப்பா, முட்டாய் வாங்கித்தாங்க. நீங்க எல்லாம் அழுதுகிட்டு அது என்ன செய்யுது? தலையெழுத்து அதுக்கு தெரியாது. தலையெழுத்து அதுக்கு அப்பம் கிடையாது. அது எப்போ நீங்க அதுக்கு ஊட்டுதீங்களோ, ஜாதி மதம் ஊர் பேரு எல்லாம் வச்சீங்களோ, ட்ரெஸ்ஸு அந்த ஆடை போட்டுக்கணும், இந்த ஆடை போட்டுக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்களோ, அது மேலே பத்து முடிஞ்சிட்டு தலையெழுத்து எழுத ஆரம்பிச்சிட்டு. தலையெழுத்தை வளர வளர அதால தான் எழுதணும். உங்க கண்ட்ரோல் வரைக்கும் தலையெழுத்து நீங்க சொல்லி கொடுத்து வர சொல்ல பக்கத்தில் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்களோ, அதுக்கு பிறகு அதை எழுதும். அதுக்கு பிறகு அது எழுதும். ஆணவம் வந்துட்டு, கர்மம் வந்துட்டு, மாயை வந்துட்டு, வெளியே பாரு, வெளியே பாரு, வெளியே பாரு, வெளியே பாரு, வெளியே பாரு, வெளியே பாரு, நீயே பாரு, நானே பார்க்காது, நானே பார்க்க சொல்லி கொடுக்கல. அது அன்புக்குள்ள புக்குள்ள இருக்கு தலையெழுத்து. அப்ப தலையெழுத்து யார் எழுதா? இறைவன் எழுதவே இல்லை. உங்களுக்குள்ள நீங்களே தான் எழுதிய. ஒவ்வொரு மற்ற ஜீவராசி கிடையாது, உங்களுக்குள்ள நீங்களே எழுதிய. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இந்த சாதி சரியில்லை, இந்த மதம் சரியில்லை, இந்த புக்கு சரியில்லை, அந்த புக்கு சரியில்லை, இந்த புக்கு தான் சரி, இந்த புக்கு தான் சரி அப்படின்னு என்ன செய்தியா? நீங்களே தலையெழுத்து எழுதிக்கிட்டே இருக்கியா. என்னெல்லாம் எழுதி நீங்களே பாருங்க. யாரெல்லாம் ஏசனியோ, யாரெல்லாம் குறை சொன்னியோ, இது ஃபுல்லா நீங்களே அது உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் வந்துடும். ஒரு பந்துங்கிறது ஒரு செவத்துல எழுதினா அந்த பந்து எப்படி உங்களுக்கு வருமோ, இதே மாதிரி நீங்க பேசுற பேச்சு அங்க போயிட்டு திரும்ப உங்ககிட்டே வரும். அப்ப என்ன பேச்சு பேசலாம்? அன்புங்கிற பேச்சை பேசி இன்பமா இருங்க, சந்தோஷமா இருங்க. எதிரியே உங்களுக்கு கிடையாது. ஆனா எல்லாரையும் எதிரியாக்கி வச்சுக்கிட்டு நீங்களே தலையெழுத்து எழுதிக்கிட்டே போறியோ. அதனால எல்லாத்தையும் என்ன வருது? எல்லாத்தையும் என்ன இல்ல? தலையெழுத்து நீங்க சரியா எழுதல, அதெல்லாம் துன்பம் வந்துகிட்டே இருக்கு. அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அது சரியில்லை, நாடு சரியில்லை, வீடு சரியில்லை, ரோடு சரியில்லை, காரு சரியில்லை, பங்களா சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. தலையெழுத்து நீங்க தான் எழுதுங்க. தலையெழுத்த ஞானி எப்படி எழுதான் பார்த்தீங்களா? நல்லா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, கொண்டாட்டமா இருங்க, சந்தோஷமா இருங்க. தலையெழுத்து எங்க இருந்து உங்களுக்கு சேர்த்து எழுதிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு சேர்த்து தலையெழுத்து எழுதிக்கிட்டு இருக்கான். நீங்க என்ன செய்வீங்க? அவரு இவரு சொல்லாத. நீ நான் என்ன சொல்லுவேன்? நீ விசேஷம்ட்டேன், நான் விசேஷம், நான்
விசேஷம், நீயும் விசேஷம் அப்படின்னு சொல்லுவேன். நீ எனக்கு என்ன சொல்ல வர? இருக்கட்டும். அப்ப தலையெழுத்தை நீங்க தான் எழுதுவீங்க, வேற யாரும் எழுத. அவங்கள படைச்சு போடுறதோட குழந்தையா இருக்கல எப்படின்னு பாருங்க. குழந்தை தலையெழுத்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை. பைத்தியமும் தலையெழுத்து எழுதாது. ஞானியும் தலையெழுத பெருசுப்படுத்த மாட்டான். உங்க தலையெழுத்து தெரிஞ்சவொடனே அவன் எல்லாத்தையும் கழட்டி போட்டான். அவனும் இன்பம் சந்தோஷம் கொண்டாட்டம் இதுதான் தலையெழுத்து அவனுக்கு. ஞானிக்கு என்ன தலையெழுத்து? இன்பமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், கொண்டாட்டமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருக்குன்னு நினைக்கணும், ஜாதி மதம் பார்க்காதேன்னு சொல்லணும். இதுதான் அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் தலையெழுத்து எப்படி எழுதுதான்? ஞானியோட தலையெழுத்து எப்படி எழுது? ஆம்பளை பொம்பளை கூட பார்க்காதடா அடி வெளுத்துருவான் அப்படின்னு ஏன் சொல்லித்தாரான்? சும்மனாவது காமெடியா பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிங்க. காமெடி இல்ல, இது உலகம் பேசுது. ஐயோ, பாத்துக்கிடுங்க. அன்பா இருங்க, மீண்டும் மீண்டும் சொல்லுங்க, அன்பா இருங்க. உங்க தலையெழுத்த நீங்க தான் எழுதுங்க. நான் சரியில்லை, நீ சரியில்லை, வீடு சரியில்லை, கார் சரியில்லை, பங்களா சரியில்லை, கடைசி சோசிட்டு போய் சோசியரும் சரியில்லை. ஏன்னா அவரும் சரியில்லைல்ல, சோசியரும் சரி கிடையாது. ஏன்? ஏன்? அன்புக்குள்ள சோசியரும் இல்லை. உங்களை நல்லாருன்னு சொல்ற சோசியர் இல்லை. அதனால அவரும் என்ன செய்தாரு? உங்க லிஸ்ட்ல இருக்காரு. தலையெழுத்து அவரே எழுதாரு. குழப்ப தேடணும். தேடு. யாருக்கு சொல்லித்தாரான்? ஞானி. அப்படியா? வேட்டி கொண்டு அங்க போய் கட்டு, ஆத்துல கொண்டு போடு. ஒரு வேட்டி தயாரிக்கிறதுக்கு ஒரு மனிதன் என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? வேட்டி இல்லாத காலம் இருக்கும். இன்னைக்கு வேட்டி 100 ரூபா கொடுத்தா, 50 ரூபா கொடுத்தா அப்படின்னு தூர தூர போட்டு போறீங்க. அதெல்லாம் நீங்க என்னெல்லாம் செய்யுது அது தலையெழுத்து. உங்களை மட்டும் விசேஷம். உங்க வேங்குற பொருளையும் அது மாதிரி விசேஷமா பார்க்கணும். அதுக்கு தானே ஓடுதீங்க. அந்த பொருளை சும்மா குப்பையில தூக்கி போட்டு அவன் சொல்லிக் கொடுக்க என்ன சொல்லியிருக்கான்? மரத்துல போய் ஒரு புள்ள வந்து கெட்டுது. ஒரு புள்ள அரச மரத்துல வந்து கெட்டுது, பார்க்க கண்ணால. ஐயோ, சோசியர் முடிஞ்சது. எழுதுனது யாரு? சோசியர். அவருக்கே எழுதிக்கிட்டாரு. பேட்டி எழுது தலையெழுத்த. இவருக்கு தலையெழுத்த எழுது. அவன் தலையெழுத்த யாரு? அவனே எழுதான். சோசியட்டே தலையெழுத்து சரியில்லையே, உங்க தலையெழுத்த போய் சோசியத்தை கொடுத்தா சரி வருமா? எங்கேயோ கோயிலுக்கு போற கம்பு குச்சி வச்சுட்டு நிக்காங்க. அவங்க தலையெழுத்தே சரியில்லையே, உங்க தலையெழுத்த எப்படி சரி பார்த்துருவாங்க? அவங்க கரெக்டா இருக்காங்கன்னு பார்க்கணும். நல்லா இருக்குதா? அவன் துண்டை வச்சுட்டு, துண்டை கிழிஞ்சு துண்டை வச்சுட்டு என்னமோ ஒரு குஞ்சியை போட்டு அடைச்சி வச்சுட்டு அவன் ஒரு சோசியம். இன்னொன்னு குச்சி வச்சுட்டு ஒரு சோசியம். அதுவும் உங்களை மாதிரி ஏசிக்கிட்டே இருக்கு. ஏசிக்கிட்டு இருக்க வந்து உனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா நீ பழிச்சிருமா? நல்லா இருக்குன்னு சொல்லுவான், நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அவன் நல்லா இருந்திருப்பான், அதனால அவன் சொல்லுவான். நல்லா இருக்குன்னா என்ன? உள்ளுக்குள்ள சந்தோஷம், மகிழ்ச்சியும், கொண்டாட்டம் எது இருக்குன்னு நீங்க பார்க்க கூடாது. வெளியில வீடு இருக்கா, கார் வரலையா, பங்களா வரலையா, சொத்து வரலையா, சோழியா, அவன் வச்சிருக்கானா, இவன் வச்சிருக்கான், நமக்கு இல்லையா? பொறாம வரவே கூடாது. நமக்கு பூமியை தந்திருக்கான். ஐயா, வானத்தை எட்டிப்பாரு, என்னைய பாரு, மரம் தெரியுதா, வீடு இதெல்லாம் தெரியுதா, ரோட்ல இது எங்கேயா இருந்துட்டு போகுது, நமக்கு என்ன இருக்கு? தலையெழுத்த எனக்கு வீட்டுக்குள்ள வச்சுதான் எழுதணுமா? எங்க வச்சுனாலும் எழுதுவேன் நான். ஏன் உலகம் இது? உங்களுக்கும் அதான் சொல்லுவேன். தலையெழுத்து உங்க கையில தான் இருக்கு. அவன் எழுதலாம் இல்லை, அவங்கள செஞ்சு போடுறதோட வேலை முடிஞ்சு. நீங்க தலையெழுத்தை கரெக்டா எழுதிட்டேன்னா சமாதி, கரெக்டா எழுதலைன்னா மரணம். இப்ப தலையெழுத்து எங்க இருக்கு? தலையெழுத்து எங்கேயா இருக்கு? உங்க தலையெழுத்து நீங்க கரெக்டா எழுதுங்க. அதான் சொல்லலாம். நீங்க எழுதிட்டேன்னா கரெக்டா இடம் எல்லாம் கரெக்டா சந்தோஷத்துக்குள்ள வந்துருவீங்க. தலையெழுத்து நீங்க எழுதணும். நான் சந்தோஷமா இருக்கேன், கொண்டாட்டமா இருக்கேன், நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டியா அப்படின்னா ஜாதி மதம்லாம் விட்டுட்டியா. உங்களுக்குள்ளதான் விடணும். ஒண்ணுக்கு ஜாதி எங்கேயா ஒட்டியிருக்கா? என்னைய பாரு, என்ன ஜாதின்னு சொல்லிடுவா. என்ன மதம்னு சொல்லு. துண்டு வச்சிருக்கோம்னா நான் இந்த கூட்டத்துல இருந்து வாராம்னு காமிக்கிறதுக்கு தான் மட்டும் துண்டு. வேற ஒண்ணு இது எல்லாம் நான் பட்டிலாம் வைக்க மாட்டேன். நான் அவனை மாதிரி ஞானினா அப்படி எல்லாம் ஒண்ணுமே இருக்கக்கூடாத. நான் அது மேல பத்தே வைக்கலையே. சட்டை போட்டுருவேன் உனக்காண்டி, எனக்காண்டி இல்லை. எனக்கு போடுவேன். நாளைக்கு தங்க சட்டை கூட போடுவேன். பிளேன்ல போவேன், ஹெலிகாப்டர் வாங்குவேன், ஓட்டுவேன். அதுலயும் நான் உட்காந்துக்கிடுவேன். 2 பேரை வேலைக்கு போட்டு ஓட்டுங்க, தூக்குங்கப்பா, மேல போய் ஏதாவது செஞ்சுட்டு வருவோம். எழுதுவேன் தலையெழுத்த. புரியுதா? தலையெழுத்து. ஹெலிகாப்டர் நாளைக்கு போவேன், தலை எழுத்து. நீங்க அண்ணாந்து பார்க்க கூட முடியாது. ஏன்னா தலையெழுத்த சரியா எழுதுங்கன்னு சொல்லித்தாரு, சரியாவே எழுத மாட்டீங்க நீங்க. இவன் ஆணவத்துல பேசாம நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அன்பு எப்படி பேசணும்? ஐயோ, இப்படிதான் பொத்திக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு பேரு ஞானி. இவன் குரு. யாரு? பொத்திக்கிட்டு இருக்க வந்தவன்ல, உனக்கு வழிகாட்டி. எப்படி பேசணும்? பொத்திக்கிட்டு இருப்பானா? எங்க போய் பொத்தணும்? அவுத்து போட்டா ஐயா வாங்கோ உட்காருங்கோ,
அன்பை பேசணுமியா? என்னைக்கு? அன்புனா என்னையா? எப்படி சொல்லித்தரான்? தலையெழுத்த சொல்லித்தரான், அவன் எப்படி பேசுவான்? ஞானினா உட்காந்துக்கிடும், கோவுக்குள்ள உட்காந்து மலைக்குள்ள உட்காந்துருப்பான், அவுத்து போட்டிருப்பான், இல்லாம இருப்பான், ஓடி போயிடுவாங்க. வாழ வந்திருக்கனா தலையெழுத்து. என்ன சொல்லித்தர? வாழ வந்திருக்கேன் நான். நீயும் வாழ வந்திருக்க. வாழா வெட்டி ஆயிடக்கூடாது. வாழா வெட்டி மாதிரி பேசிட்ட தலையெழுத்து. நீயே எழுதுவ. அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் வேலை சும்மா இருக்கணும் பார்க்கணும். யாரெல்லாம் என்ன செய்தா பாருங்கோ, எழுது தலையெழுத்த. அவனே எழுதுவான். போடு மிஷின்ல. அவனுக்கு ஒரு மிஷினை பாட்டு அவனுக்குள்ளே அன்புக்குள்ள புக்கை வை. அந்த அன்பு புக்கை அவன் எடுத்துட்டான்னா, அன்பா பேசிட்டோம்னா அந்த புக்கு தானா வந்துடும் உள்ள. அதனால நல்லா இருக்கு. கொண்டாப்பட்ட மாதிரி சந்தோஷம் மாதிரி நம்ம அதுக்கு தான் சொல்லலாம். அப்போ உலகத்தை பார்த்துருவேன். அன்பு புக்கு எடுத்து நீ உலகத்தை பார்த்துருவோம். உலகத்தை பேச ஆரம்பிச்சிட. நல்லா இருக்கு, எல்லா மக்களும் நல்லா இருக்குண்டா, எல்லாரும் வாழ விட்டுருக்காங்க, எல்லாரும் வாழ வந்திருக்காங்க, நம்மளும் வாழணும், அவங்களும் வாழணும், நல்லா இருக்கட்டும், ஜாதி மத ஏற்றத்தாழ்வு பாத்துறாத. நம்ம செஞ்சவன் தனித்தனியா செஞ்சிருக்கான். ஏதாவது ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டோம்னா நம்ம அவனை பார்த்து குறை சொல்லுவோம், அவன் நம்மளை பார்த்து குறை சொல்லுவோம். முடிஞ்சிட்டு எழுது. நீ அவன் குறை, அவன் சாத்தான், இவன் போ வேற வாயிலாம் என்னமோ வரும், இருந்துட்டு போட்டும், பேசிக்கலாம், பைய பேசணுமே, எங்க பேர போறாங்க, அப்படித்தானே? அதனால தலையெழுத்த அவன் தான் எழுதுதான். அதனால நல்ல புக்கு உனக்குள்ள இருக்கு. அது பேர் அன்பு புக்கு. அந்த அன்பு புக்கை எடுக்க தான் அந்த அன்பு புக்கு தான் பேசுது. அன்பு புக்கை படிச்சுட்டு பேசுறான். அன்பு புக்கு எங்கனப்பா இருக்கு? உனக்குள்ளே இருக்கு. தலை எழுத்து. சரியா எழுது. இந்த பேனா பிடிச்சி எழுதலாம் இல்லை, உனக்குள்ள இருக்கு, எடுத்து எழுதணும். மை இல்லாத பேனா, பேனா தெரியாத பேனா, புக்கு தெரியாத புக்கு, அதுக்குள்ள இருக்கு. அந்த புக்கு நீயே எழுத. உன் வார்த்தை இருக்கலாம், உன் வார்த்தையில் அவ்வளவு வேலை இருக்கு. அதுக்குதான் சொல்லுவேன், இதுக்கு முன்னால் ஞானமடையதுக்கு முன்னாலே சொல்லுவேன், நாக்கும் வாக்கும் சாதாரண இருக்கலையே சொல்லுவேன், நாக்கும் வாக்கும் சுத்தமா இருக்கணும். நாக்கும் வாக்கும் சுத்தமா இருக்கும், கொடுத்த வாக்க கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்பவுமே சொல்லிட்டேன். தலையெழுத்த நீங்களே எழுதுங்க. நல்லா இருங்க, கொண்டாட்டமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. உங்களுக்கானவன் தான். என்ன குறை சொல்லலான்னு தயவு செஞ்சு சொல்லிட்டேன்னா, தலையெழுத்த யாரும் எழுதா? ஞானியை பார்த்து தலையெழுத்த, ஞானி தலையெழுத்து நீ பாக்கியப்பா. ஏய் அவரு இவரு யார்கிட்ட? ஏன்டையா? ஏன்டையாப்பா? உன் தலையெழுத்த சொல்லித்தர இடத்துல இருக்கணும். உன் தலையெழுத்த உனக்கு நல்லாரி இப்படி எழுது அப்படின்னு சொல்லித்தர இடத்துல இருக்க. என்னைய பார்த்து நீ என்ன சொல்லி வர? மலையை சுத்தினேன், காடை சுத்தினேன், அவரை தெரியும், இவரை தெரியும், நானும் சொல்லாத. நான் கூட இருக்க. நீ நான் கூட இருந்தும் இல்லாம இருக்க. அதுக்கு பேரு நீ. தலையெழுத்த கரெக்டா எழுது, சரியா எழுது, என்றும் அன்புடன் அன்பாயிரி. அன்பாயிரி. மீண்டும் அன்பே சிவம், அன்பே சிவம். நல்லாரி.